Hare Krishna. Warm welcome for today's Srimad Bhagavatam session. நம்ம இன்னைக்கு முதல் அத்தியாயத்தில் மூன்றாவது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை புரிஞ்சுக்க வேண்டிய ஞானத்தை வேண்டி பகவான் கிருஷ்ணர்கிட்டையும் ஆச்சாரியர்கிட்டையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாகன்ஷலாகயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप गदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैरं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपदान् सगगण ललिता श्रीविशाखान्वितांश्च ये कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तु ते. तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्देवनेश्वरी ऋषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धु भैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ब्रह्मण्य देवाय को ब्राह्मणहिताय च जगदिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः. नमो महावादन्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरवत्वेश नमः. मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरं. गुरवे गौरचन्द्राय राधिकाय तदालयं कृष्णाय कृष्णभक्ताय तद्भक्ताय नमो नमः. नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पञ्चकाङ्ग्रहे. कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने. नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणि निर्विशेषशून्यवादे पाश्चात्यदेशतारिणि. नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत्. शृण्वतां स्वकथः कृष्ण पुण्यश्रवणकीर्तनः अर्हन्तस्तो हि अभद्राणि वितुनोति सुकृत्सतां. नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी. पञ्चतत्त्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकं भक्तावतारं भक्त्याख्यां नमामि भक्तशक्तिकं. जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த மூன்றாவது ஸ்லோகத்துக்கு போகலாம். ஸோ இந்த முதல் 3 ஸ்லோகங்கள் இருக்கு இல்லையா பகவத்கீதையில், அது வந்து முன்னுரை. ஓகேங்களா? முதல் ஸ்லோகம் வந்து சம்பந்த அபிதேய பிரயோஜனா. இந்த சம்பந்தம்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தம், நம்ம எல்லாம் வந்து ஜீவாத்மாக்கள், கடவுளுக்கும் நமக்கு வந்து நித்தியமான உறவு ஒன்று இருக்குது. ஓகே, அவருடைய அங்கத்துணுக்கு தான் நம்ம வந்து நித்திய சேவர்கள். இந்த சம்பந்த ஞானத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது அபிதேயா.
அபிதேயான்னா சரி இந்த சம்மந்தத்தை வந்து நான் எப்படி இந்த உறவை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பக்தி தொண்டு பண்ணி. ஸோ பக்தி தொண்டுன்னா என்னென்ன பண்ணணும்னா நாம ஜபம் பண்ணணும், பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம் இதெல்லாம் படிக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாதுக்களுடைய தூய பக்தர்களோட சங்கத்தில் இருக்கணும். ஏகாதசி ஜென்மாஷ்டமி அந்த நாளில் வந்து விரதம் இருக்கணும். இதை பண்ணுறது தான் வந்து பக்தி பாதை. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த பக்தியெல்லாம் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை அடையுது. அதாவது பகவானுடைய திருநாட்டை போய் சேர்றது, கடவுளுடைய தாமரை திருவடியில் போய் சேர்றது. அங்கே வந்து போயிட்டா இது எப்போவுமே நித்திய ஆனந்தமாக இருக்கும். அதுதான் வந்து பிரயோஜனம். இந்த 3 ஸ்லோகங்கள் ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு வார்த்தையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது இந்த ஸ்லோகங்கள். சம்பந்தா, அபிதேயா, பிரயோஜனா. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 3வது ஸ்லோகத்துக்கு போகலாம். நிகம கல்பதரோர்கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதாம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகூரஹோ ரசிகா புவி பாவுகாக. ஸோ இதை வந்து நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிடுறேன். ஹரே கிருஷ்ணா. ஸோ மொழிபெயர்ப்பு. நிபுணர்களே, சிந்தனையாளர்களே, மனிதர்களே, வேத இலக்கியங்களின் ஆசை மரத்தின் முதிர்ந்த பழமான ஸ்ரீமத் பாகவத்தை ருசித்து பாருங்கள். அது ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமியின் உதடுகளில் இருந்து வெளிப்பட்டது. எனவே இந்த பழம் இன்னும் சுவையாக மாறிவிட்டது. இருப்பினும் அதன் அமிர்த சாறு ஏற்கனவே விடுதலை பெற்ற ஆத்மாக்கள் உட்பட அனைவருக்கும் சுவையாக இருந்தது. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க இந்த டிரான்ஸ்லேஷனில் அதை பார்க்கலாம். ஸோ எல்லா மனிதர்களை வந்து கூப்பிட்றாங்க. நிபுணர்களாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அறிவில் சிறந்தவர்களாக இருக்கட்டும், சிந்தனையாளர்களாக இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களே வாருங்கள் நீங்கள்னு கூப்பிட்றாங்க. எதுக்கு வந்து எதை சுவைக்க சொல்கிறாங்க? ஸ்ரீமத் பாகவத்தை வந்து சுவைக்க சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேதங்களில் வந்து ஃபஸ்ட்டு வார்த்தை நிகம கல்பத்தரோ. நிகம கல்பத்தரோ அண்ணா என்ன பண்ணுறாங்கன்னா வேத இலக்கியங்களை வந்து நிகமன்னு சொல்கிறாங்க. கல்பத்தரோர்னா விருட்சம், மரத்துக்கு ஒப்பிடுறாங்க. ஓகே, இந்த எல்லா வேதங்களை கொண்டது தான் இந்த மரம். அதில் பல கிளைகள் இருக்க மாதிரி இந்த வேதங்களில் வந்து பல கிளைகள் இருக்குது. அது மரம்னா என்ன? அதனுடைய பலன் பழங்கள் தான் அதனுடைய பலன் இல்லையா? அது மாதிரி இந்த ஸ்ரீமத் பாகவதம் தான் அந்த பழம். ஓகேவா? இந்த ஸ்ரீமத் பாகவதம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னா ஒரு பழத்துக்கும் மாம்பழத்துக்கும் ஒரு சூரியனுக்கு டார்ச் லைட்டுக்கு வந்து ஒப்பிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாம்பழம் வந்து சுவையான பழம் இல்லையா? அது எல்லாரும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அது மாதிரி நீங்கள் எல்லாரும் வந்து இதை விரும்பி கேளுங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா சுகதேவ கோஸ்வாமியில் உதடிலிருந்து வெளிவந்தது. அதாவது பழம் வந்து பார்த்திங்கன்னா தானாக மரத்துலேயே அதையே கனிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு சுவை. காயை பறிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து வைக்கோல் வச்சு பழுக்க வச்சா அது ஒரு சுவை. அதே வந்து கடையிலெல்லாம் வந்து அந்த கெமிக்கல்ஸ் போட்டு வைப்பாங்க. ஸோ அதுக்கு வேறு சுவை இருக்கும். ஆனால் இயற்கையாகவே பழுத்த பழத்துக்கு வந்து சுவை அதிகம். அதுவும் இன்னும் குறிப்பாக அந்த பழுத்த பழத்தை எது சுவை முக்கியதுன்றது வந்து கிளிக்கு தெரியும். கிளி கொத்தின பழத்துக்கு வந்து சுவை அதிகம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சுகதேவ கோஸ்வாமி, சுகன்ற வார்த்தைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளி என்ற அர்த்தம். அவருடைய வார்த்தையிலிருந்து வெளியே வந்த இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து கேளுங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து டிரான்ஸ்டென்டல் சவுண்ட் வைப்ரேஷன். இது வந்து ஒரு இலக்கிய காவியம். ஓகேங்களா? பகவான் கிருஷ்ணரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இலக்கிய காவியம். அதை வந்து கேட்டு நீங்களும் வந்து சந்தோஷம் அடைங்க. இந்த சுவையை சுவைத்து சந்தோஷம் அடைங்க. இது ஏற்கனவே யாரால் வந்து இந்த சுவையை அனுபவிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா முக்தி பெற்ற ஆத்மாக்கள் எல்லாம் வந்து இந்த சுவையை வந்து ஏற்கனவே அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம பொருளுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 2 ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாகவதம் எப்படியாப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா இதை வந்து சப்ளைம் லிட்ரேச்சர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது அனைத்து வேத நூல்களையும் விஞ்சும் உன்னதமான இலக்கியம் என்பது இது உறுதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஏன்னா நமக்கு தெரியும் இந்த எழுதின சூழ்நிலையில் எப்படி
இருந்துச்சுன்னா வேதவியாசர் முதிர்ந்த நிலையில் வந்து இது எழுதினார். அவர் எல்லாத்தையும் எழுதி மன திருப்தி இல்லாமல் இதை வந்து எழுதினார். ஏன்னா கிருஷ்ணருடைய லீலைகளை வந்து அவர் சொல்லலை. அதனால் பக்குவமான நிலையில் வந்து எழுதியிருக்கார். அதனால தான் இது வந்து எப்படியாப்பட்டது, எல்லாவற்றையும் விஞ்சும் உன்னதமான இலக்கியம் இது ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா எப்பவுமே ஆத்தர் வந்து எழுதுவார், பட் கமெண்டரி வேறு யாராவது தான் எழுதுவார். ஆனால் இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்ன, வேதவியாசரே தான் வேதாந்த சூத்திரவதை எழுதினார். அதுக்கு அந்த கமெண்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீமத் பாகவதம் எழுதினது அவர் தான். ஏன்னா அப்போ இருந்தே அது தெரியுது எவ்வளோ அளவுக்கு உன்னதமானது, சுவை மிக்கது அப்படின்றது இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து உலகியல் செயல்களுக்கும் உலகியல் அறிவுக்கும் அப்பாற்பட்டது. இது வந்து பௌதீக விஷயங்களுக்கு அப்பாற்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னோம் போன வாரத்தில், அதாவது மகாத்மாக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன்னதமான மனிதர்களுக்கு, இந்த உலகத்துக்கு அந்த பௌதீக வாழ்க்கைக்கு உட்பட்டது அல்லன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்லோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு உயர்ந்த இலக்கியம் மட்டும் இல்லை, வேத இலக்கியங்கள் பழுத்த பழம் என்று சொல்கிறாங்க. ஓகே, உயர்ந்த இலக்கியம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழுத்த பழம். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா இதை என்ன சொல்கிறாங்க, க்ரீமுக்கு வந்து ஒப்பிடுறாங்க. எப்படி நம்ம பால் வந்து நல்லா காய்ச்சி அதை சுண்ட வச்சோன்னா அது மேலே அடை வரும் பாருங்கள், அந்த மேலில் வரக்கூடிய கிணையில தான் வந்து என்ன இருக்கும், எல்லா விதமான சத்துக்கள் நிரம்பி இருக்கு. அது மாதிரி இந்த எல்லா வேதங்களின் கிரீமாக வந்து இந்த பாகவதம் இருக்குது. ஸோ எதுக்கு ஒப்பிடுறாங்க, சூரியன், டார்ச் லைட்டு, பழம். ஓகே, மோகினி அவதாரம் எப்படி எடுத்த அந்த வேதங்களை வந்து அமிர்தத்தை வந்து அசுரர்களுக்கு தேவர்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா, அசுரர்களுக்கு கொடுக்காம அது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அமிர்தம் போன்றது, பழுத்த பழம், உயர்ந்த இலக்கியம், இது க்ரீம் ஆஃப் ஆல் வேதிக் நாலேஜ், எல்லா வேதங்களுடைய சாராம்சம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்குறதுக்கு நம்ம மனப்பான்மை எப்படி இருக்கணும், மிக பொறுமையாகவும் பணிமாகவும் நாம் இதை கேட்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேசுகிறவங்களுடைய தகுதியும் கேட்குறவங்களுடைய தகுதியும் சொல்கிறாங்க. கேட்குறவங்க எப்படி இருக்கணும், பணிவாகவும் பொறுமையாகவும் கேட்டு நித்தியமாகவும் கேட்கணும். பேசுகிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட குரு சீட பரம்பரையிலேருந்து வந்தவங்களாக தான் இருக்கணும். ஓகேங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா சுகதேவ கோஸ்வாமி எப்படி இந்த ஞானத்தை பெற்றாருன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு இந்த கடவுள் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு கொடுத்தாங்க, பிரம்மாவுக்கு வேத ஞானங்களை கொடுத்தார். பிரம்மா அவரோட பையனான நாரதருக்கு கொடுத்தார். நாரதர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சிஷ்யனான வேதவியாசருக்கு கொடுத்தார். வேதவியாசர் அவருடைய மகனான சுகதேவருக்கு கொடுத்தார். இப்போ இந்த சுகதேவ கோஸ்வாமி வந்து யாருக்கு கொடுக்குறாங்க, அரசரான பரிஷித் மகாராஜாக்கு கொடுக்குறாரு இல்லையா. தன்னுடைய மரணம் இன்னும் 7 நாளில் இருக்குன்றதை தெரிஞ்சவுடனே அவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் பௌதிக விஷயத்தெல்லாம் துறந்து நதிக்கரையில் வந்து உட்காந்துட்டார். அந்த இடத்துல வந்து கடவுள் பார்த்திங்கன்னா ஒரு தூய பக்தனுக்கு உதவி செய்யும் வண்ணமாக சுகதேவ கோஸ்வாமி வந்து 7 நாளில் பாகவத சப்தாகம்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம இதில் வந்து வழக்கம் இருக்குது. 7 நாளில் வந்து பாகவதத்தை எல்லாம் படித்து முடிச்சிருவாங்க. அது உத்தமம் தான். ஆனால் இன்னும் சிறந்தது டெய்லியும் படிக்கணும், நித்திய பாகவதம் சேவையாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளும் நித்தியமாக இதை படிக்கணும். ஓகேங்களா. ஸோ ஸ்ரீமத் பாகவதத்தால் வழங்கப்படும் செய்தியையும் பாடங்களையும் ஒருவர் பெற வேண்டும். ஓகேவா. மரியாதையுடன் பணியுடனும் கவனத்துடனும் கேட்டு பெற வேண்டும். ஸோ பெறவங்களுக்கும் ஒரு தகுதி இருக்கணும், சொல்கிறவங்களுக்கும் ஒரு தகுதி இருக்கணும். ஓகேங்களா. அவங்க வந்து எப்படி குரு பரம்பரையில் சேர்ந்துருக்காங்க, குரு சொன்னதை வந்து கூட்டவும் குறைக்கவும் செய்யாமல் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் தன்னுடைய வெறுமே அந்த பணத்துக்கோசம் வந்து சில பேர் வந்து பாகவதம் படிப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து கேட்கக்கூடாது. ஏன்னா எப்படி வந்து பாம்பு தீண்டிய பால் வந்து பால் உயர்ந்தது தான், சிறந்தது தான், ஆனால் சக்தி வாய்ந்தது தான். ஆனால் அதே பாம்பால் தீண்டப்பட்ட பாலை வந்து யாராவது சாப்பிடுவாங்களா, குடிக்க மாட்டாங்க யாருமே. அது மாதிரி நம்ம ப்ரொஃபஷ்னல் ஸ்பீக்கர் கிட்டேருந்து பாகவதம் கேட்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஸ்பீக்கர் அண்ட் ஹியரர் கூடிய குவாலிட்டிஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா
இந்த வேதங்கள் வந்து இதை எதோட கம்பேர் பண்ணாங்க? ஆசை மரம், தட் இஸ் டிசையர் ட்ரீயோட இதை கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு இச்சை ஆசை மரம், அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து கொடுக்கக்கூடிய ஆசை மரம் இருக்கு இல்லையா? இந்த வேதங்கள் எல்லாத்துக்கும் ஏன் இந்த ஆசை மரத்துக்கு கம்பேர் பண்ணுறாங்கன்னா, இது எதை பற்றி எல்லாம் சொல்லி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பௌதிக வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லுது. சரிப்பா, இங்கே என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. உலகியல் தேவைகள் மற்றும் ஆன்மீக உணர்வுகளை கையாளுகின்றன. 2 விஷயத்த சொல்லுது. சரி, உலகத்துக்கு தேவையான விஷயம் என்னத்தை சொல்லிக் கொடுக்குது? சமூக, அரசியல், மத, பொருளாதார, இராணுவ, மருத்துவ, வேதியியல், உடல் மற்றும் மனோதத்துவ விஷயங்களை உள்ளடக்கிய அறிவின் ஒழுங்குமுறைகளை, கொள்கைகளையும் உடலையும் ஆன்மாவையும் ஒன்றாக வைத்திருக்கு தேவையான அனைத்து வேதங்களையும் கொண்டுள்ளன இந்த ஆசை மரம். ஓகேவா? இந்த பௌதிக உலகத்துக்கு வாழ வேண்டிய எல்லா விஷயத்தையும் சொல்லுது. அப்புறம் இந்த ஆன்மாவையும் உடலையும் வச்சு ஒன்றா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதையும் சொல்லி கொடுக்குது. ஓகே, இவை அனைத்திற்கும் மேலாக ஆன்மீக உணர்தலுக்கான குறிப்பிட்ட திசைகள் உள்ளன. ஓகேங்களா? ஒழுங்குமுறை அறிவு என்பது உயிரினத்தை படிப்படியாக ஆன்மீக தளத்திற்கு உயர்த்துவது உள்ளடக்கியது. அதாவது இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா பல தரப்பட்டான மனிதர்கள் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா குறைந்த அறிவுள்ளவர்கள் இருப்பாங்க, உயர்ந்த அறிவுள்ளவர்கள் இருப்பாங்க. அதனால் இந்த பாகவதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான மனிதர்களுக்கு அது படிப்படியாக என்ன பண்ணும், இந்த உடல் தளத்தில் இருக்கக்கூடிய மனத்தளத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை ஆன்மீக உணர்தல் தளத்துக்கு ஆன்மீக தளத்துக்கு உயர்த்துது. அதனால தான் நித்தியம் பாகவத சேவையான்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த மிக உயர்ந்த ஆன்மீக உணர்தல் என்பது முழு முதற் கடவுள் அனைத்தையும் ஆன்மீக சுவைகள் அல்லது ரசங்களின் நீர்த்தேக்கம் என்பதை அறிவது ஆகும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, இதுதான் வந்து ஹையஸ்ட் ரியலைசேஷன். ஓகேவா? கடவுளை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ரசங்கள் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஒரு சுவை மூலமாக ஒரு ரசங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க இந்த பாகவதத்தை, இட் இஸ் எ ரிசர்வாய், நீர்த்தேக்கம், ரசங்களின் நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதாவது இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட பிரம்மா முதல் எறும்பு வரையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு சுவை இருக்குது இல்லையா? எல்லாமே ஒவ்வொரு விதமாக அது என்ஜாய் பண்ணுது. அற்பமான எறும்பு கூட தன்னுடைய புலனுணர்வுல பெறக்கூடிய சுவையை என்ஜாய் பண்ணுது இல்லையா? அதை அனுபவிக்கணும்னு நினைக்கவும் செய்யுது இல்லையா? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டெக்னிக்கல் டேர்ம்ஸு தொழில்நுட்ப ரீதியாக என்ன சொல்லுவாங்க, ரசங்கள் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இது வந்து ரசா இல்லை மெலோஸ்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த சுவைகள் ரசங்கள் பார்த்திங்கன்னா 12 விதங்கள் இருக்குது. அதை வந்து மெயினாக பார்த்திங்கன்னா 2 வந்து பிரிச்சுருக்காங்க. 5+7. 5ன்றது வந்து பார்த்திங்கன்னா முதன்மையான ரசங்கள், ப்ரைமரி ரசாஸ். 2வது வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி ரசாஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 5 ப்ரைமரி ரசாஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே 12 வந்து வரிசையாக சொல்லிடல, பட் நம்ம ஃபஸ்ட்டு 5 என்னென்ன வரும்ன்றது சொல்லலாம். சாந்த ரசா, தாசிய ரசா, சாக்கிய ரசா, வாட்சல்ய ரசா, மாதுரிய ரசா. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சாந்தன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்கிறது. ஓகேவா? தாசிய ரசான்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் வந்து உயர்ந்தவர், நான் சேவகன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பணிவிடை செய்கிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாசிய சாக்கிய ரசான நண்பன் உறவில் கடவுள் வந்து என்னோட ஃப்ரெண்டு பான் அப்படின்னு நினச்சிக்கிறது, எப்படி அர்ஜுனன் நினைக்கிறாரோ அது மாதிரி. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வாட்சல்ய ரசா. வாட்சல்ய ரசத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, கடவுளை வந்து தன்னுடைய குழந்தையாக பாவித்து, எப்படி ஒரு குழந்தை இருந்தால் அவங்க எப்படி அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி குளிப்பாட்டி சீரூட்டி தாளூட்டி வளர்ப்பாங்களோ அது மாதிரி ஒரு பாவனையில் ரசத்தை வந்து நம்ம கடவுளோட வச்சுக்கிறது வந்து வாத்சல்ய ரசம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈவன் நந்த மகாராஜா தன்னுடைய பையனையும் மடி மேலே வச்சு வளர்த்தாரு இல்லையா? அது மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மாதுரிய ரசம், அதாவது மாதுரிய ரசா ஆர் கான்ஜுகல் லவ்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ராதாராணி, இதுதான் வந்து உயர்ந்தது சிறந்தது. ராதாராணிக்கும் கிருஷ்ணருக்கும் இடையிலே இருக்கக்கூடியது தான் வந்து இந்த மாதுரிய ரசா. ஓகேங்களா? ஸோ இதில் 5ல் ஏதாவது ஒரு ரசத்தை நம்ம வந்து கடவுளுக்கு வந்து அன்பு பண்ணி சேவை பண்ணலாம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 12 விஷயங்கள் என்னன்றதை பார்க்கலாம். அதாவது ரௌத்ரம், கோபம், அத்புதம், அதிசயம், ஷிங்கா, இது
ஆசியம் நகைச்சுவை, வீரம், தயா கருணை, பயானகம் திகில், பீபத்தச்சம் அதிர்ச்சி. ஓகே, இது வந்து 7 ரசம். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி ரசால வருது. ஓகேவா? ஸோ இந்த எந்த ரசமாக எடுத்துட்டாலும் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அங்கே எது வந்து மையமாக இருக்குன்னா அன்பு தான் மையமாக இருக்குது. கோவம் யார் எங்கே வரும், எங்கே வந்து தப்பு நடக்குது, எங்கே அதிகமாக அன்பு இருக்கோ அந்த இடத்துல தான் வந்து கோபம் வரும். அது ஒரு அக்கறைனால தான். நம்ம இதெல்லாம் சொன்னால் கூட அதுக்கு அடிப்படை வந்து அன்பு தான். ஸோ இந்த 12 ரசங்களில் வந்து மெயின் பேசிக் திங் என்னவா இருக்குன்னு பார்த்திங்கன்னா அன்புன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது பல விதத்தில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, இங்கே வந்து பிரபுபாதா வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காருன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது அந்த ரசம் வந்து தாம்பத்திய காதல் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அத்தகைய காதல் விவகாரங்கள் தொந்தரவு செய்யப்படும் போது ஆச்சரியம், கோபம், அதிர்ச்சி அல்லது திகில் கூட இருக்கலாம் இல்லையா? ரொம்ப தொந்தரவாக இருக்கும்போது என்ன பண்ணுறோம், கோபம் வரும் இல்லையா? அது மாதிரி எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சில நேரங்கள் 2 நபர்களுக்கு இடையிலான காதல் விவகாரங்கள் கொடூரமான கொலை காட்சிகள் உச்சத்தை அடைகின்றன. அங்கே என்ன ஆகுது, சில பேர் வந்து ஒருத்தங்கிட்ட பேசினா அந்த காதலனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கொலை பண்ண இருக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது கொடூரமான முடிவில் போய் முடிவு அடைந்திருக்குதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். அது எதனால், உச்சத்தினால. அதாவது பொசசிவ்னஸ்ஸு, நீ யாரு கூட பேசக்கூடாது, என்ன பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் அந்த உச்சத்தை அடைந்து கொடூரமான முடிவில் போய் முடியுது. ஸோ இந்த மாதிரி ரசங்கள் எங்கே இருக்குது, மனிதருக்கு நடுவில் இருக்குது. ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இருக்குது, விலங்குக்கு மத்தியிலும் இருக்குது. ஆனால் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இது மாதிரி ஒரு உறவு இல்லை, இந்த இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் இந்த ரசங்கள் வந்து யார் கூட பரிமாற்றப்படலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீவாத்மாக்களில் வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த இறைவனுடன் தரமான முறையில் வந்து ஒரு சுவையை வச்சுக்கலான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகையால் ரசங்கள் முதலில் ஆன்மீக ஜீவனுக்கும் ஆன்மீக முழுமைக்கும், அதாவது பரமபுருஷனுக்கும் இடையில் பரிமாறப்பட்டன. இது பேசிக்காக எங்கே வந்து இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கும் ஜீவாத்மாக்கும், பரமாத்மாக்கும் ஜீவாத்மாக்கும் நடுவில் தான் இந்த ரசம் இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரினங்களுக்கும் பரமபுருஷருக்கும் இடையிலான ஆன்மீக இருப்பில் முழுமையாக வெளிப்படுகிறது. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வெளிப்படுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாரு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேதங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக வந்திருக்கு நமக்கு. அதாவது ஸ்ருதி மந்த்ரா அண்ட் ஸ்மிருதின்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி என்ன பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கேட்குறது, அதாவது செவி வழியாக வந்து கேட்குறது. ஓகேங்களா? அதை வந்து ஸ்ருதி மந்திரங்கள்னு சொல்கிறாங்க. அனைத்து ரசங்களின் மூலவர் என்று அழைக்கப்படுவர் யார்? பகவான். ஓகேவா? பரமபுருஷ பகவான். ஒருவர் பரமபுருஷருடன் தொடர்பு கொண்டு தனது அரசியலமைப்பு ரசத்தை இறைவனுடன் பரிமாற கொள்ளும்போது அந்த ஜீவராசி உண்மையில் மகிழ்கிறான் இல்லையா? தனக்கு அரசியலமைப்புன்னா இங்கே என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, கான்ஸ்டியூஷனல் பொசிஷன், எனக்கும் கடவுளுக்கும் என்ன சம்மந்தம், நானும் கடவுளுடைய ஒரு அங்கத்துணுக்கு, நான் அவருடைய நித்திய சேவகன், அந்த கான்ஸ்டியூஷனல் பொசிஷனை வந்து அவன் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவன் வந்து என்னவான், ரொம்ப சந்தோஷமாக உண்மையில் மகிழ்ச்சியாக இருப்பான். ஓகேவா? அதை தெரிஞ்சிக்காமல் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், வேஸ்ட்டு. அவரை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் மூலம், அனைத்து ரசங்களின் மூலமானவர். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஸோ இது மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து நிறைய விஷயத்தில் வந்து பிரச்சனையே இருக்காது. ஸோ அப்புறம் வந்து ஸ்மிருதின்றது வந்து பார்த்திங்கன்னா வேதங்களை வந்து எழுத்து மூலமாக தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ஸ்மிருதி மந்திரம். ஓகேவா? ஸ்ருதின்னு பார்த்திங்கன்னா இந்த உதாரணம் அதுக்கு வந்து பகவத்கீதா வரும். ஏன்னா கடவுளால் அவருடைய தாமரை திருவாயில் வந்த ஸ்லோகங்கள் தான் பகவத்கீதை இல்லையா? இப்போ வந்து ஒரு உறவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹரே கிருஷ்ணா. இந்த பத்தியில் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைமரி ரசா வந்து சொல்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து யாரால் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும், அனுபவிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிபரேட்டட் கண்டிஷன் ஒன்லி. ஓகே, ஸோ நம்ம எல்லாம் கட்டுண்ட ஆத்மா, முக்தி அடைந்த ஆத்மாக்களால் தான் வந்து இதை வந்து அனுபவிக்க முடியும்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு நிமிஷம் இந்த ஸ்க்ரீன் காமிக்கிறேன் உங்களுக்கு.
முழுமை அடைந்த நிலையில் மட்டுமே இந்த முதன்மை ரசத்தை முழுமையாக அனுபவிக்கப்பட முடிகிறது. ஓகேவா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே இந்த பௌதிக வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கு இந்த ரசங்களை அனுபவிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து தற்காலிகமானது. ஏன் தற்காலிகமானதுன்னு பார்த்தீங்கன்னா அது வக்கிரமான வடிவத்தில் அனுபவிக்கப்படுகிறது. இட் இஸ் பர்வர்டட். நம்ம இந்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல்லோகத்தினுடைய பிம்பம் தான். நம்ம பகவத்கீதையில் படிச்சிருக்கோம். இட் இஸ் அ பர்வர்டட் ரிஃப்ளெக்ஷன் சொல்லிட்டு இல்லையா? வக்கிரமான வடிவத்தில் வந்து ஒரு பிம்பம் தான் இது இல்லையா? இங்கே வந்து வேறு விதத்தில் வந்து அனுபவிக்கிறார்கள் இந்த பௌதிக விஷயத்தில். ஓகேவா? அதனால தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இதனால் ஜட உலகின் ரசங்கள் ரௌத்ரம் போன்ற ஜட வடிவத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றன. இங்கே கோபம் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா பௌதிக உலகத்தில் அனுபவிக்கிறனால. அதே வந்து ஒரு முக்தி பெற்றவர் வந்து தன்னுடைய நிலையை உணர்ந்து அனுபவிக்கும் போது அங்கே என்னென்னு மேலோங்குது, அன்பு தான் வந்து மேலோங்குது. அவர் முழுமையான விஷயத்தை வந்து அனுபவிக்கிறார். எனவே செயல்பாடுகளின் அடிப்படை கொள்கைகளால் இந்த வெவ்வேறு ரசங்களை பற்றி முழு அறிவை பெறுபவர் பொருளுலகில் பிரதிபலிக்கும் அசல் ரசங்களின் தவறான பிரதிநித்தியத்துவங்களை புரிந்து கொள்ள முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த உலகமோ இங்கே இருக்கக்கூடிய ரசங்களும் சரி மேலே இருக்கக்கூடிய ஆன்மீக லோகத்தினுடைய பிம்பம் தான்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு என்ன வராது, எந்த ஒரு ஹரே கிருஷ்ணா, இது எல்லாம் பிரதிபிம்பம் பிரதிபலிப்பு அசல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக லோகத்தில் இருக்குன்றதை அவன் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஆரம்பத்தில் அவர் பரமனுடன் ஒன்றாக மாற விரும்புகிறார். எனவே குறைந்த அறிவுள்ள ஆழ்நிலைவாதிகள் வெவ்வேறு ரசங்களை பற்றி அறியாமல் முழு ஆன்மாவுடன் ஒன்றாக மாறுவதற்கு இந்த கருத்தை தாண்டி செல்ல முடியாது. ஸோ என்ன பண்ணுறாரு, ஸோ இதெல்லாம் புரிஞ்சிக்காம அவன் என்ன பண்ண முடியாது, முழுமையாக கடவுளோட வந்து ஐக்கியமாகணும்னு நினைக்கிறான். ஆனால் இந்த ஞானம் இல்லாமல் அவன் உயர்ந்த லட்சியத்தை வந்து அடைய முடியாது. இப்போ ஒருத்தர் வந்து காலேஜுக்கு சேரணுன்னா என்ன பண்ணணும், அதுக்கு தகுதி வேணும். அதுக்கு என்னப்பா தகுதி, +1 +2 படிச்சிருக்கோம். இல்லை நான் 10th பாஸ் ஆகிருக்கேன், ஏன் நான் மெடிக்கல் காலேஜுக்கு போனோன்னா அது முடியுமா? முடியாது. அதுக்குன்னு ஒரு குரூப் பயாலஜி குரூப் எடுத்து தகுந்த முறையில் படித்து போர்டு எக்ஸாமில் கிளியர் ஆகி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் ஆனால் தான் அவன் வந்து அந்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும். இது மாதிரி ஒவ்வொரு பிரிவில் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்குது இல்லையா? ஸோ முழு ஆன்மாவுடன் ஒன்றாக மாறுவதற்கு வந்து என்ன பண்ணணும், இந்த கருத்தை தாண்டி செல்ல முடியாது. அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உன்னதமான கடவுள்கிட்ட போகிறதுக்கு முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்லோகத்தில் முக்தி அடைந்த நிலையிலும் கூட அனுபவிக்கப்படும் ஆன்மீக ரசத்தை அனைத்து வேத அறிவின் பழுத்த பழமாக இருப்பதால் ஸ்ரீமத் பாகவதம் இலக்கியத்தில் அனுபவிக்க முடியும் என்பது உறுதியாக கூறப்பட்டுள்ளது. இது முக்தி பெற்ற ஆத்மாக்கள் லிபரேட்டட் சோல்ஸுக்கு மாத்திரம் இல்லை, பரமாம்சங்களும் இல்லை, கடவுளுடைய கருணையால் நம்ம சாதாரண மனிதர்களுக்கும் இது வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இது வந்து என்ன, பழுத்த பழம். ஓகேவா? ஸ்ரீமத் பாகவதம்ன்றது வந்து இந்த பழுத்த பழத்தோட நம்ம சாப்பிட்ட என்ன கிடைக்கும், நம்ம பழத்தை எடுத்து என்ன பண்ணுறோம், ஜூஸ் போட்டு குடிக்கிறோம் இல்லையா? இது வந்து நெக்டேரியன் ஜூஸ். இந்த ஜூஸை கிடைச்சா நம்ம ஆத்க்கு வந்து பலம் வரும், ஆன்மீக ஞானம் வரும். ஸோ நம்ம இந்த இருட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம், இந்த பௌதிக வாழ்க்கையில் வந்து இருட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம், டென்ஸ் டார்க்னஸில். அதுக்கு தான் வந்து இதை வந்து ஒரு சூரியன் டார்ச் லைட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ரசத்தை குடிக்கிறதால, ஒரு பழத்தை குடித்தா ஒரு வியாதி உள்ள மனிதனுக்கு என்ன வரும், சக்தி வரும் இல்லையா? அது மாதிரி நம்மளும் படித்தோன்னு வச்சுக்கோ, இந்த அஜ்ஞானம் போய் ஞானம் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்மளுடைய உலக வாழ்க்கையினுடைய தன்மை என்ன, என்னோடய கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் என்ன, அரசியல் அமைப்பு என்ன, நான் செய்ய வேண்டிய செயல் என்ன, நான் அடைய வேண்டிய லட்சியம் என்னன்றது நமக்கு கிளியர் கட்டாக இதில் தெரியும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாரத முனிவரர், ஓகே, நாரத முனினால தான் இந்த சுகதேவ கோசாமிக்கு வந்துச்சுன்றது நம்ம பார்த்தோம். ஓகேவா? 7 நாட்களில் வந்து இவர் சொல்கிறார். இதை நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். சுகதேவ கோசாமி வந்து இந்த பாகவத்தை வந்து 7 நாள் அவருடைய மரணத்துக்கு முன்னாடி வந்து சொல்கிறார். ஓகேவா? ஏன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, சுகதேவ கோசாமி வந்து பார்த்திங்கன்னா பிறப்பிலிருந்து அவருடைய சிறப்பு அம்சம் என்னென்னா, பிறப்பிலிருந்தே அவர் விடுதலை பெற்றவர். ஏன்னா அவர் வந்து சுகன்னா யாருன்னு பார்த்திங்கன்னா கிளி. யார்கிட்ட இருந்த கிளி, ராதாராணி கிட்ட இருந்த கிளி. ராதாராணி வந்து கிருஷ்ணரும் வந்து தன்னோட லீலைக்கோசம் இங்கே வர்றாங்க, அவங்க லீலை முடிஞ்சிச்சு, அவங்க கிளம்பி போகிறாங்க.
அதாவது நம்ம ஸ்கூல்லலாம் ட்ராமா போட்டு அந்த மேடையிலேருந்து இறங்கி வந்துடுவோம் இல்லையா, அது மாதிரி அவங்கவுங்க கோலாகல விருந்தாவனத்துக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ வந்து கிளி வந்து சொல்லுது, நானும் உங்கள் கூட வரேன். இல்லை இல்லை, நீ வராத, இங்கேயே இருந்து நீ பண்ண வேண்டிய செயல்கள் எல்லாம் பண்ணுன்னு அப்படின்னு சொல்கிறேன். அச்சச்சோ, பாகவதம் இல்லாத இடத்துல நான் எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அதுக்கு ஒரு சப்தம் அப்படியே பறந்து போயிட்டே இருக்குது. ஓகேவா. பாகவதம் வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து பார்வதி தேவிக்கு சொல்லிகிட்ருக்கார். அப்போ வந்து பார்வதி மாதா கேட்டுக்கிட்டே நம்மள மாதிரி தூங்கிட்டாங்க. கிளாஸை கேட்டுட்டு நம்ம தூங்குவோம் இல்லையா, அது மாதிரி அந்த அம்மாவும் பாகவதம் கேட்டுட்டு தூங்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. அந்த அம்மா எப்படி கொட்டினாங்கோ, பார்வதி தேவி மாதிரி இதுவும் மிமிக் பண்ணுச்சு. சரி, சிவன் வந்து ஓகேன்னு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார். அப்புறம் அந்த பார்வதி தேவி எழுந்து, இன்னுமா கதை சொல்லிட்டுருக்கீங்க? அச்சச்சோ, நான் தூங்கி இப்போ தான் எழுந்தேனேன்னு. அப்படியா, உன்ன மாதிரி யாரும் இப்போ சவுண்டு கொட்டினாங்களே, யார் அதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் வந்து கிளி. அந்த கிளியை துரத்திட்டு வர்றாரு. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வேதவியாசரோட மனைவி வயிற்றுக்குள்ளே போயிடுறாங்க. ஓகேங்களா. அவங்க கிட்ட இருந்து பிறந்தவர் தான் வந்து சுகதேவ் கோஸ்வாமி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவங்க வயிற்றில் இருக்கும்போதே வந்து இந்த பாகவதத்தை எல்லாம் அவங்க அப்பா மூலயமா கேட்குறார். ஸோ அதனால தான் அவர் வயிற்றில் இருக்கும்போதே எப்படியாப்பட்டவர், விடுதலை பெற்றவர். அவர் பார்த்திங்கன்னா 16 வருஷங்கள் அவங்க அம்மா வயிற்றிலே இருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து வரமாட்டேன்னு சொல்லுவார். நான் இந்த பௌதிக உலகத்துக்கு வந்தால் நான் மறுபடியும் வந்து இந்த பௌதிக விஷயங்களால் பற்றுதல் அப்படி இருந்து நான் பிணைஞ்சிருவேன், நான் வரமாட்டேன்னு சொல்கிறார். கிருஷ்ணர் வந்து வாக்கு சொல்கிறார், வா நீ உறுதி அளிக்கிறார். ஓகே, அது மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது, நீ வான்னு. பறந்தவுடனே குடுன்னு இவர் வந்து காட்டுக்கு போயிடுவார். அப்புறம் இது என்னடா மகனேன்னு சொல்லிட்டு இவர் கூட்டிகிட்டே போவார். ஓகேங்களா. வியாசர் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவர் வருவார். அவர் ஓகே. அப்புறம் அவருக்கு முறைப்படி வந்து இந்த வேதங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறார். ஸோ தான் லயிச்ச அந்த பாகவத்தை வந்து இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து இங்கே வந்து சுகதேவ் கோஸ்வாமி கொடுக்குறார். ஓகேவா. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடுதலை பெற்ற ஆன்மா. ஓகேங்களா. அவருக்கு எந்த ஒரு பரிணாம செயல்முறையை மேற்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லவே இல்லை. பிறக்கும் போதே அவர் வந்து விடுதலை பெற்றவராய் இருக்கிறார். 3 ஜட முறைகளுக்கு மேலே உள்ள ஆழ்நிலை நிலையில் அமைந்துள்ள முழுமையான விடுதலை பெற்ற நபர் அவர். ஓகேவா. இருந்த போதிலும் வேத பாடல்களை பாடும் விடுதலை பெற்ற ஆத்மாக்களால் போற்றப்படும் பரமபுருஷ பகவானின் இந்த ஆழ்நிலை ரசத்தால் அவர் ஈர்க்கப்பட்டார். அவர் வந்து லிபரேட்டட் சோலாக இருந்தார், இம்பர்சனலிஸ்டாக இருந்தார். அப்புறம் அவங்க அப்பா வந்து அவர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு இவருடைய 2 பசங்களை அமுச்சு விடுவாங்க, டிசைப்பில் சிஷ்யர்களை. இந்த மாதிரி அவர் இருக்கிற இடத்துல வந்து இந்த 2 ஸ்லோகங்களை படிங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு மனம் திருந்தி வரும். அப்பா இது யாருப்பா, இது என்ன இவ்வளோ அழகான ஸ்லோகங்கள் சொல்கிறீங்களே, எங்கே? அச்சோ, நாங்களா எங்கள் குருவுக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தாங்க, அதை வந்து எங்களால் தலைக்கு ஏற்றுக்க முடியல, எங்களுக்கு இது 2 தான் தெரியும், இது மாதிரி எங்கள் ஆசிரியர்கிட்ட நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கன்னு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவர் இந்த ஸ்லோகத்தால் ஈர்க்கப்பட்டு அவங்க வீட்டுக்கு வந்து முழுசாக வந்து அவர் கற்றுப்பார் அவங்க அப்பா கிட்ட. ஓகேவா. ஸோ அவர் வந்து முக்தி பெற்ற ஆத்மா. ஓகேவா. ஸோ இந்த முக்தி பெற்ற ஆத்மாக்கள்லாம் வந்து எதை மேலே வந்து ஈர்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவர்ச்சி இருக்குன்னு கடவுளுடைய லீலைகளை படிக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வம் இருக்கும். அதே இந்த பௌதிக மக்கள் வந்து எதில் ஆர்வம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சீரியல் பார்க்குறது, ஊர்க்கதை, உலக கதை பேசுறதுல ஆர்வம் இருக்கும் இந்த பௌதிக பக்தர் அல்லாதவங்களுக்கு. ஆனால் பக்தர்களுக்கு எது மேலே ஈர்ப்பு இருக்குன்னு, கடவுளுடைய நித்திய லீலைகளுக்கும் நாம ரூப குண லீலைகளை பேசுறதை பற்றி அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஓகேவா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவசியம் அருவமானவர் அல்ல. ஏனென்றால் ஒரு நபருடன் மட்டுமே ஆழ்நிலை ரசத்தை மேற்கொள்ள முடியும். ஸோ வந்து அருவவாதின்னு சொன்னோம் இல்லைங்களா, அவர் அருவவாதி மட்டும் இல்லை, அவரால் வந்து அந்த ரசத்தை வந்து உணர முடியுதுன்னு அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா. ஸோ இந்த பாகவதம் வந்து பார்த்திங்கன்னா தெய்வீக லீலைகளை வந்து விரிவாக சொல்லுது. இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஆர்டர் வைஸ் சொல்லணும், அந்த மாதிரி முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா சுகதேவ் கோஸ்வாமி வந்து இவருக்கு சொல்கிறார். ஓகேவா. சொல்லும்போது அவருடைய மனசுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறார். அதுதான் வந்து பேச்சாளருடைய சிறப்பு. அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாரையும் கவரணும், அவங்க லெவலுக்கு போயிட்டு இதை சொல்லணும். ஓகேவா. ஸோ அப்படி பண்ணால் தான் அனைத்து தரப்பு மக்களையும் வந்து இந்த பொருள் வந்து ஈர்க்கப்படும். அதனை ஈர்க்கப்பட்டால் தான் அவங்க வந்து இந்த பௌதிக உலகத்தை விட்டு ஆன்மீக உலகத்தை வந்து அவங்களால அடைய முடியும்.
ஓகேங்களா? ஸோ இது வந்து இனிப்பான சுவை கொண்ட அ பழத்தின் ரசம் தான் வந்து ஸ்ரீமத் பாகவதம். ஓகே. மக்களை ஈர்க்கும் வகையில் படைப்பை வழங்கும் திறனுக்காக கிளியுடன் ஒப்பிடுகிறார். அவர் அப்பயே எங்கள் அப்பா சொன்னார், அப்படியே வந்து கிளி சொன்னதே சொல்லும் கிளிப்பிள்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இந்த சுகதேவ் கோஸ்வாமி அப்படியே திருப்பி சொல்லலை. பொருளை வந்து மாற்றாமல், எதையும் தானாக கூட்டாமல் கழிக்காமல் இருக்கிறது இருக்கபடி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்றவாறு சொன்னார். ஓகேங்களா? அந்த சிறப்பு வந்து சுகதேவ் கோஸ்வாமி இருக்குது. அதனால தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவரோட தந்தையும் அவருடைய குருவுமான நாரத முனியும் வேதவியாசரும் பலர் தேவ ரிஷிகளும் வந்து அமர்ந்திருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் இருக்குது இல்லையா? சுகதேவருடைய உதடுகளிலிருந்து மிகவும் சிறப்பாக கூறப்படுவதால் பணிவுடன் கேட்கும் எந்த ஒரு நேர்மையான கேட்பவரும் ஜட உலகின் வக்கிரமான சுவைகளிலிருந்து வேறுபட்ட ஆழ்நிலை சுவைகளை உடனடியாக அனுபவிக்க முடியும். இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வக்கரங்கள், நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் வைப்ரேஷன் நிறைய இருக்கு இல்லையா? அதெல்லாம் இதை கேட்கறதுனால அதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் வந்து இந்த பழுத்த பழத்தை வந்து சுவைக்கிறதுக்கு ரெடியா? ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பழுத்த பழமான ஸ்ரீமத் பாகவத்தை வந்து நித்தியமாக சுவைக்கலாம். கிருஷ்ணலோகதான உயர்ந்த கிரகத்துக்கு வந்து நம்ம போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இது வந்து கீழே விழுந்துடுச்சா? இல்லவே இல்லை. அங்கீகரிக்கப்பட்ட குரு சீட பரம்பரை சங்கிலி முகமாக தான் வழி வழியாகவோ மாற்றாமோ தொந்தரவு இல்லாமலோ கவனமாக கீழே வந்துள்ளது. இதை நம்ம நல்லா நினைவில் வச்சுக்கணும். திடீர்னு வந்துடல. இது அங்கீகரிக்கப்பட்ட குரு சீட பரம்பரை மூலமாக தான் நமக்கு வந்துச்சு. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஆழ்நிலை ரசத்தை புரிந்து கொள்ள முயற்சிப்பதன் மூலம் பெரும் தவறுகளை செய்கிறார்கள். அவர் சுகதேவ் கோஸ்வாமியின் அடிச்சுவடுகளை பின்பற்றாமல் இந்த கனியை மிகவும் கவனமாக ஆழ்நிலை உணர்தலின் நிலைகளால் வழங்குகிறார். ஓகேவா? இது யார்? இந்த ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து நம்ம கேட்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த பாகவதம் பார்த்திங்கன்னா ஆர்டர் வைஸாக தான் படிக்கணும். ஓகேவா? தொழிலை செய்யும் ஒரு தொழில் மூலமாக நம்ம ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர் கிட்ட வந்து கேட்கக்கூடாது. ஓகேவா? அவங்க வாழ்வாதாரத்துக்கோசம் அதை செய்கிறாங்க. ஓகே. ஹரே கிருஷ்ணா. அதை வந்து நம்ம தவிர்க்கணும். ஓகேவா? ஏன்னா இது வந்து உன்னத இலக்கியம், மிகவும் ரகசியமான, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரகசியமான பகுதிகளை தான் ஃபஸ்ட்டு பேசுவாங்க. இந்த ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர் இந்த ரசா டான்ஸ் அதெல்லாம் பற்றி பேசுவாங்க. ஆரம்பத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா கோவர்தன மலையை தூக்குனார். அதை பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா? அதை பற்றி பேச மாட்டார். யாராலும் தூக்க முடியுமா? அவர் பண்ணும்போது அந்த கோவர்தன லீலை பண்ணும்போது 7 வயசு தான் இல்லையா? அதே அந்த 8 வயசு இருக்கும்போது தான் அந்த ராசலீலையை பண்ணாங்க. ஸோ அந்த ராச நடனத்தை நம்ம பேசுகிறதுக்கு வந்து நமக்கு தகுதி இல்லை. அதனால் வந்து படிப்படியாக படிக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வைஸ் நம்ம ஃபஸ்ட்டு கேண்டோ முடிச்சு தான் செகண்டுக்கு போகணும். அதுக்கு பிறகு தான் தேர்டுக்கு போகணும். இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து பாகவதத்தை படிக்கணும். ஆனால் முட்டாள்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட வயிற்று பிழப்புக்கோசம் நேராக அங்கே போவாங்க. 10வது கேண்டோத்துக்கு நம்ம போகக்கூடாது. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கத்துக்கேடான கருதுகிறார்கள். மற்றவர்கள் தங்கள் சொந்த முட்டாள்தனமான விளக்கங்களால் அதை மறைக்க வந்து முயற்சிக்கிறார்கள். அதனால் அவங்கக்கிட்ட இருந்து நம்ம கேட்கக்கூடாது. இந்த பாயிண்டில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ நம்ம யாருடைய அடிசுவையை பின்பற்றணும்? ஸ்ரீல சுகதேவ் கோஸ்வாமியின் அடிசுவடுகளை பின்பற்ற வேண்டும். அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஓகேவா? எனவே ரசத்தை தீவிரமாக பயில்பவர் பாகவத்தை அதன் ஆரம்பத்திலிருந்தே விவரிக்கும் ஸ்ரீல சுகதேவ் கோஸ்வாமியிலிருந்து சீட பரம்பரை சங்கிலியில் பாகவத்தின் செய்தியை பெற வேண்டும் என்ற முடிவுக்கு வர வேண்டும். அவர் பாகவதத்தில் மிக குறைந்த அறிவை கொண்ட விசித்திரமான அல்ல. ஸ்ரீமத் பாகவதம் மிகவும் கவனமாக முன்வைக்கப்பட்டுள்ளது. ஒரு நேர்மையான மற்றும் தீவிரமான நபர் வந்து சுகதேவ் கோஸ்வாமி. ஓகேவா? அவர் உண்மையான பிரதிநிதியின் வாயிலிருந்து அமிர்த சாற்றை குடிப்பதன் மூலம் வேதைய அறிவின் பழுத்த பழத்தை உடனடியாக அனுபவிக்க முடியும். ஓகேவா? ஸோ இவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட குரு சீட பரம்பரையிலேருந்து வந்தவங்க. இவங்கக்கிட்ட இருந்து தான் நம்ம வந்து கேட்கணுன்றதை நம்ம
தெளிவாக வச்சுக்கணும். ஸோ இங்கே வந்து 3வது ஸ்லோகம் முடியுது. நம்ம மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருப்யேஷ கிருபா சிந்து பயவச்ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. அனந்த கோடி வைஷ்ணவ பிருந்த கி ஜெய். நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூர் கி ஜெய். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஸ்ரீமத் ग्रंथराज श्रीमद् भागवतम की जय. हरे कृष्णा. निताय गौर प्रेमानंदे. हरि हरि बोल.